ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மன் விபோகன். ஸோ அப்கமிங் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோட ரிட்டன் டெஸ்ட் வந்து நடக்க போகுது ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அண்ட் 28-29 இயர்ஸ். ஸோ அவங்களுக்காக ஒரு குயிக் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போறேன் ஒன்லி ஃபார் ரிட்டன் டெஸ்ட். அதுக்கு முன்னாடி ஷர்மன் விபோகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இன்னைக்கே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்டர்வியூ அப்டேட்ஸ் அண்ட் ஜாப் வேகன்சிஸ் வீடியோஸ்லாம் உங்களை தேடி வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஜோகோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு 5 ரவுண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், இது செப்பரேட் டேல நடக்கும். அண்ட் பேசிக் ப்ரோக்ராமிங், அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங், அப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ ஹெச்ஆர் எல்லாமே மேக்ஸிமம் சேம் டேல முடிஞ்சிடும், ஓகேவா? ஸோ ரிட்டன் டெஸ்ட் முடிச்சு ஒன்று இமீடியட் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்னா நெக்ஸ்ட் டேவே உங்க ஃபர்தர் ரவுண்ட்ஸ் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1 or 2 weeks கேப்ல ஃபர்தர் ரவுண்ட்ஸ் இருக்கும், ஓகே? இதில் ஜோகோவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதோட ஃபில்ட்ரேஷன் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும், ஓகே? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பெட்டராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெட்டராக பண்ணுங்க. இதில் நான் பேட்டர்ன் அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் 1-to-1 மென்டார்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே போயிட்டு உங்கள் ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக 30 minutes நீங்கள் என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ண நான் ரெடியாக இருக்கேன். அண்ட் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோ சாஃப்ட்வேர் டெவலப்பருக்குமே நான் வந்து ப்ரிப்பரேஷன் கைடன்ஸ் வந்து 1-to-1 மென்டார்ஷிப்பில் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கே போயிட்டு ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க, ஓகேவா? ஸோ ஜோகோ ரிட்டன் டெஸ்ட் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா போயிட்டு விசிட் பண்ணி தான் நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த 25 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லயும், மீதி 15 கொஸ்டின் வந்து சி ப்ரோக்ராமிங்கும் இருக்கும். சம்டைம்ஸ் சி ப்ரோக்ராமிங் பிளஸ் ஜாவா பேஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியும் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சி ப்ரோக்ராமிங்ல மட்டும் இருக்கும், ஓகேவா? இதுல ரிட்டன் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நான் கொடுத்துருவேன். அதாவது இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்கான கொஸ்டின் செட்டும் அண்ட் அதுல டாபிக்ஸும் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கொஸ்டின் செட்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஒரு 10 to 15 டாபிக்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் எல்லாமே ஒன்னொன்னா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கத்துக்கோங்க. அதுல வந்து என்ன மாதிரி லாஜிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கு அண்ட் அதுல என்ன மாதிரி ஷார்ட் கட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அது வந்து நீங்க படிக்கிறதா இருந்தா ஆக்கன் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ WAKKAN ஆக்கன், ஓகே? ஸோ அந்த யூடியூப் சேனல்ஸ்ல வந்து உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பத்தி டீடைல்டா எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு, பர்டிகுலர்லி குவான்டிடேட்டிவ். ஸோ அதனால் ஒரு டாப்பிக்காக வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதில் என்ன மாதிரி ஷார்ட் கட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பேப்பர் பெண்ணை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த எல்லா டாபிக்ஸும் ஒன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த நான் கொடுத்துருக்க ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷின்ஸும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்தியா பிக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இந்தியா பிக்ஸ்லேருந்தே நிறைய கொஷின்ஸ் ஜோகோட கொஷின்ஸ் வரும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஜோகோவில் அந்த டாபிக்ஸ்லேருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து அது இண்டிவிஜுவலாக ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் கேட்காத கொஷின்ஸ் கேட்டதா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நான் ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸையும் ஒர்க் அவுட் பண்ண சொல்றேன்னா மேக்ஸிமம் ஜோகோவை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. இல்லைன்னா ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்படி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸோ இல்லை அதுக்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸோ மாடிஃபிகேஷன் பண்ணி வரலனா கூட நீங்க அந்த டாபிக்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னாலே உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெண்டாவது இந்த மாதிரி ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் இந்தியா பிக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். பட் கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் நீங்க அதுக்கு பண்ணிருக்கணும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல தான் இருக்கும். நான் இந்த சொன்ன மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா பண்ணலாம், ஓகேவா? அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின் சி ப்ரோக்ராமிங்ல இருந்து கேட்பாங்க. சம்டைம்ஸ் ஜாவா மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த 25 கொஸ்டின்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து MCQ டைப் கிடையாது, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டைப் தான். நீங்க தான் ஃபில் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து சி ப்ரோக்ராமிங் அண்ட் ஜாவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் கெஸ் பண்றது, அப்புறம் எரர் ஃபைண்ட் பண்றது, ஃபில் பண்றது, இந்த மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு சின்டாக்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்க இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேவா? இதுல சி ப்ரோக்ராமிங்கோட பேசிக் சின்டாக்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுல W3 ஸ்கூல்ஸ்ல ரெஃபர் பண்ணலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு என்ன யூடியூப் சேனல் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த சேனல்ல வந்து போயிட்டு பேசிக் சின்டாக்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ சின்டாக்ஸ் வைஸ் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் அதே மாதிரி ஜாவாத்லேயும் வந்து பேசிக் சின்டாக்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் இதில் வரும். ஸோ அதனால வந்து இதில் வந்து நீங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் அந்த சின்டாக்ஸ் பேஸ்டா வந்து பார்த்துட்டு தென் வந்து நிறைய வெப்சைட்ல வந்து இந்த மாதிரி சின்டாக்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வரும். அண்ட் பர்டிகுலர்லி இந்தியா பிக்ஸ்லேயும் இருக்கு. அதில் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக மற்ற வெப்சைட்ஸ்ல நிறைய வெப்சைட்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு
இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஜஸ்ட் சின்டெக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிட்டு அட்டன் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்காது, ஒரு கிளாரிட்டி இருக்காது. பட் இதே நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு அட்டன் பண்ணும்போது ஓகே இந்த மிஸ்டேக்கா இருக்கும் அந்த மிஸ்டேக்கா இருக்கும் நம்ம கெஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் காமன் கொஷின்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் இதுதான் வந்து மிஸ் பண்ற மாதிரி எரர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அதுவுமே யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 25 கொஷின்ல எவ்வளவு கொஷின்ஸ் ப்ரோ நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ரவுண்ட் மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் நீங்க 20+ கொஸ்டின்ஸ் ஆச்சு நீங்க வந்து சால்வ் பண்ணிருக்கணும். அதுலயுமே மெயினா ப்ரோக்ராமிங்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ரோக்ராமிங்ல நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு Zoho சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இன்கேஸ் நீங்க வந்து ஆப்டிடியூட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் சூப்பரா பண்ணிட்டீங்க, பட் ப்ரோக்ராமிங் ஓரளவு ஆவரேஜா பண்ணிட்டீங்க, பட் 20+ வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி அனலிஸ்ட் ஆர் சாஃப்ட்வேர் டீபக் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் சப்போர்ட் இன்ஜினியர் இந்த மாதிரி செட் ஆஃப் ரோல்ஸ்க்கான இன்வைட் வரும். ஓகேவா? Zohoல ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா நீங்க ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணா கூட அந்த ரோல இன்கேஸ் செலக்ட் ஆகலனா கூட மற்ற ரோல்ஸ்க்கு சம்டைம்ஸ் இன்வைட் வரும். எல்லா டைமும் சம்டைம்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு அதே ரோலுக்கு அகைன் இன்வைட் வரும் சம்டைம்ஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரெக்யர்மெண்ட்ஸ் தான். எல்லா பேட்சுக்கும் அப்படி நடக்காது, பட் சில பேட்சஸ்க்கு அப்படி நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. அண்ட் இன்னும் 3 to 4 days இருக்கு. ஸோ அந்த 3 to 4 daysல ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு உட்காந்து ஆப்டிடியூட்ல எல்லா டாபிக்ஸும் பார்த்துட்டு அண்ட் அது போக வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்குதோ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நானும் கொஸ்டின் செட் கொடுத்துருப்பேன், என்னென்ன டாபிக்ஸ்னு கொடுத்துருப்பேன். ரெண்டாவது உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் சி ப்ரோக்ராமிங் அண்ட் ஜாவா ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி சின்டெக்ஸ் வைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்ட்டு. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது போக உங்களுக்கு இந்த பேசிக் ப்ரோக்ராமிங், அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங், அப்புறம் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ, HR இன்டர்வியூ, இதுக்கு எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு ஒரு கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் கைடன்ஸ் கொடுத்து அதுக்கான மெட்டீரியல்ஸும் நான் கொடுத்துருப்பேன். அந்த ஒரு பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும். பேசிக் ப்ரோக்ராமிங், அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங், மற்ற ரவுண்ட்ஸ் பற்றி எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும். அந்த ரவுண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸும் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த ஒரு ஆப்டிடியூடுக்கு என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும் அதுக்கான ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஷின்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அது ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்னைக்கே போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி Zoho போக மற்ற என்னென்ன கம்பெனிஸ்க்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அண்ட் Zohoலேயே உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அப்கமிங்ல வந்து உங்களுக்கு வீடியோஸ் மேக் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நான் 1-to-1 மென்டார்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு IT ஃபீல்டுக்குள்ள போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கே போயிட்டு உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக என்கிட்ட 30 minutes நீங்கள் இப்போ வந்து பேசலாம். நீங்க வந்து ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கீங்க, கரியர் கேப் இருக்கு, இல்லை ஒரு நான்-IT ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு வாரீங்க, இல்லை ஒரு நான்-IT பேக்ரவுண்ட் டிகிரில இருந்து வாரீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரியா இருந்தாலும் சரி நான் கரியர் கைடன்ஸ் கொடுக்க ரெடியா இருக்கேன். இதுவரையும் வந்து 600+ மெம்பர்ஸ் கிட்ட நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபீட்பேக்ஸ் கூட நீங்க போய் படிச்சு பார்க்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணிட்டு இன்னைக்கே போயிட்டு உங்க ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது போக நான் யூடியூப் போக இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஜாப் அப்டேட்ஸ், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம 32K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா 1 lakh நோக்கி போயிட்டு இருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.